இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றார்கள் சீடர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இந்த மனிதர்களை நாம் என்ன செய்யலாம், இவர்களை எப்படி ஒடுக்கலாம், இவர்களை எப்படி அடைக்கலாம்? ஏனென்றால் இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் அச்சத்தோடு கலக்கத்தோடு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள். ஆனால் இப்பொழுது துணிவாக செயல்படுகிறார்களே, பயமில்லாமல் இருக்கிறார்களே. கோழைகளாக இருந்தவர்கள் இப்பொழுது வீரர்களாக இருக்கிறார்களே. எப்படி இது எப்படி சாத்தியமானது? இவர்களை எப்படி ஒழிக்கலாம், இவர்களை எப்படி அடக்கி ஒடுக்கலாம் என்று தலைமை சங்கத்தார் கூடி சீடர்களுக்கு எதிராக திட்டம் தீட்டுவதை பார்க்கிறோம். இந்த தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் நீங்கள் இனிமேல் பேசக்கூடாது மிரட்டுறாங்க. இயேசுவை பற்றி இனிமேல் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, இயேசுவை பற்றி இனிமேல் நீங்கள் எதையும் கற்பிக்க கூடாது என்று மிகவும் கண்டிப்பாக கூறினார்கள். அதற்கு பேதுருவும் யோவானும் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த நாளின் இறை செய்தி. அன்பிற்குரியவர்களே, நாங்கள் உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுளின் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. இப்படியாக தங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை, உயிர்ப்பின் மீது அவர்களுக்கு இருந்த அந்த விசுவாச சாட்சியத்தை பகிரங்கமாக தூய ஆவியின் வல்லமையினால் எடுத்துரைப்பதையே இன்றைய நற்செய்தி வாசகம் மையப்படுத்துகிறது. அன்பிற்குரியவர்களே, சீடர்கள் கூட இன்றைய நற்செய்தியில் நாம பார்க்கிறோம். மகதலா மரியா விரைவாக ஓடிச் சென்று சீடர்களிடத்தில் இயேசு உயிர்த்தார் என்கிற செய்தியை சொல்லுகிறார். அவங்க நம்பல. வயல்வெளிக்கு நடந்து கொண்டு போகிறார்கள் சீடர்கள். அந்த இடத்தில் இயேசு தோன்றி அவர்களுக்கு காட்சி அளித்து தான் உயிர்த்ததை வெளிப்படுத்துகிறார். இவர்கள் சென்று சொன்ன போதும் கூட அந்த சீடர்கள் நம்பல. இப்படி சீடர்கள் நம்ப இயலாதவர்களாக இருந்தார்கள், உயிர்ப்பை பற்றிய நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தான் இயேசு தோன்றி மீண்டும் அவர்களை உறுதிப்படுத்தி திடப்படுத்தி தன்னுடைய உயிர்ப்பை வெளிப்படுத்தி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். என்ன நற்செய்தி? இயேசு உயிர்த்தார் என்கிற நற்செய்தி. இயேசு எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தி சிலுவையில் உயிரை கொடுத்தார் என்கிற நற்செய்தி. இந்த நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் அனுப்பப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, புனித கிளாரம்மாவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சிறு நிகழ்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிளாரம்மா தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விடுகிறார். பிரான்சிஸ் அசிசியாருடைய மறைவுரைகளினால் அதிகமாக கவரப்பட்டவர், ஈர்க்கப்பட்டவர். அவருடைய நற்செய்தி பகிர்தலின் வழியாக மிகுந்த ஆர்வம் கொண்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, தன் வீட்டை விட்டுவிட்டு, தன்னுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவுகளை விட்டுவிட்டு, யாருக்குமே தெரியாம தன்னுடைய நண்பர்கள் தோழிகளோடு அவர் வெளியே ஓடி விடுகிறார். வெளியே எங்க போறாங்க? ஒரு துறவு மடத்திற்குள் சென்று ஆலயத்திற்குள்ளே தஞ்சம் அடைகிறார். அந்த ஆலயத்தை விட்டு அவங்க வெளியே வரவே இல்லை. கடவுளுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு கடவுளுடைய பிள்ளையாக அவர் வாழ விரும்பி துறவரம் ஏற்றுக்கொள்ளுகிறார். புனித கிளாரம்மா அவருடைய அப்பா அவரை வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்வதற்கு முயற்சி செய்கிறார். இது என்ன வேலை? இந்த வயசுல, ஒரு 18 வயசுல நீ துறவரம்
ஏற்கலாமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வா நாம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை வலுக்கட்டாயமாக இருக்கிறார். ஆனால் புனித கிளாரம்மா என்ன தெரியுமா பண்ணாங்களாம்? பலிப்பீடத்தை விடாமல் பற்றி கொண்டிருந்தார். இந்த பலிப்பீடத்தை அப்படியே கெட்டியாக உறுதியாக பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. தலையெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு பாரு, நான் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவள், இனிமேல் இந்த உலகத்தரமான வாழ்க்கையை நான் வாழ விரும்பவில்லை என்று தன்னுடைய தந்தையை நிராகரித்து விடுகிறார், புறக்கணித்து விடுகிறார். கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த அன்பினால் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார் புனித கிளாரம்மா. பிரியமானவர்களே, மொட்டை அடித்து கொண்டு இந்த பலிப்பீடத்தை இருக்க அணைத்து கொண்டு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த அன்பினை வெளிப்படுத்திய கிளாரம்மாவினுடைய வாழ்க்கை அர்ப்பணத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஏன் இந்த அர்ப்பணத்தை இன்றைக்கு சொல்லுகிறேன் என்றால், சீடர்கள் கூட அத்தகைய மனநிலையில் தான் இருந்தார்கள். எவ்வளவு பேர் அவர்களை வந்து தடுக்கிறாங்க, இயேசுவை பற்றி அறிவிக்க கூடாது, இயேசுவை பற்றி நீங்கள் இனிமேல் கற்பிக்க கூடாது, தடுக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த தடைகளை மீறி, அந்த கட்டுகளை உடைத்து இவர்கள் துணிவோடு அச்சத்தை நீக்கி, கலக்கத்தை நீக்கி, பயத்தை நீக்கி, என் அன்பிற்குரியவர்களே, ஆற்றலோடு செயல்படுவதை இன்றைய முதல் வாசகம் வலியுறுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலும் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொல்கிறது. எப்பொழுது நம்மை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு நாம் அர்ப்பணிக்கின்றோமோ, கிறிஸ்துவின் கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுதுதான் இந்த நற்செய்தி பகிர்வும் இயேசுவின் மீது கொண்டிருக்கிற இந்த அன்பும் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். அன்னை மரியாள் இந்த முதல் சனிக்கிழமையில் அவரை நினைவு கூறுகிற வேளையில் முழுவதுமாக இறைவனுக்கு தன்னை கையளித்தார். இறைவனுடைய திருவுளத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தாழ்ச்சியிலும் அன்பிலும் எளிமையிலும் தூய்மையிலும் மிகச்சிறந்து விளங்கி தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததினால்தான் கடவுளின் தாயாக, விண்ணக மண்ணக அரசியாக உயர்ந்து நிற்கிறார். நாமும் கூட நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்றுகிற போது உயிர்ப்பின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆமீன்.